ஒரு லோன்ஸ் போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டி யார் நேமில் இருக்க போகுது, ஜாயிண்டில் இருக்க போதா, இல்லை பேமெண்ட் பண்ணுறது ஜாயிண்டில் பண்ண போகிறோமா, எவ்ரிதிங் நீங்கள் எல்லாத்தையும் கிளியராக டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, ப்ராப்பர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அவங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டாஸ் எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அவங்களுடைய கண்டிப்பாக ஒரு வீட்டு லோன்ஸ்னால் பெரிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஏஜ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய சில்ட்ரனுக்கு வந்து நீங்கள் இதை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணி அதை ஃபைலில் எங்கே வச்சுருக்கோம், ஏது வச்சுருக்கோம் எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கணும். ஒரு கப்பல் என்ன அடுத்ததாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஒரு டெட் அப்படின்னா அவங்க அடுத்ததாக ஒரு லோன் போக போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஹவுசிங் லோன் ஆர் பர்சனல் லோன் ஆர் கார் லோன் ஆர் எல்ஸ் பிஸ்னஸ் லோன், எந்த ஒரு லோன்ஸ் போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணணும். இதை வந்து நான் ஒரு சர்ப்ரைஸாக பண்ண போகிறேன், கிஃப்டாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த லோன்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணாமல் அதுக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் கொடுத்துடாதீங்க. உங்களுடைய ஒய்ஃப்க்கோ இல்லாட்டி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ அது மாதிரி கொடுத்துடாதீங்க. ஏன்னா இது 2 பேருமே வந்து அது இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கணும். அப்போதான் வந்து அதோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை 2 பேரும் ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, 2 பேருமே ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது யார் நேமில் நம்ம எடுக்க போகிறோம், இதோடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கமா இல்லை இண்டிவிஜுவலாக எடுக்க போகிறோமா, இதோடைய ரீபேமெண்ட்டு யார் எவ்வளோ பண்ண போகிறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும், அந்த ப்ராப்பர்ட்டி யார் நேமில் இருக்க போகுது, ஜாயிண்டில் இருக்க போதா, இல்லை பேமெண்ட் பண்ணுறதும் ஜாயிண்டில் பண்ண போகிறோமா, எவ்ரிதிங் நீங்கள் எல்லாத்தையும் கிளியராக டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து இது லாங் டேர்மான உங்களுடைய ஒரு டெசிஷன் மேக்கிங். கரெக்டாக அது ஜஸ்ட் லைக் தட் 1 year 2 yearsல முடிஞ்சிடாது எந்த ஒரு லோனும். மினிமம் 5 yearsலேருந்து 20 years வரையும் உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எந்த மாதிரி லோன்ஸ் எடுக்கிறீங்களோ அது மாதிரி இருக்கனால இது எல்லாமே சீக்ரெட் சொல்லிட்டு நீங்கள் அப்புறமா லாஸ்ட்ல சொல்லலாம், சர்ப்ரைஸ் சொல்லிட்டு லாஸ்ட்ல சொல்லலாம். இந்த மாதிரியான இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய இது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு விஷயம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லோன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டீங்க, செக்ரிகேட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுடைய சைல்டு எஜுகேஷன்ஸ் பற்றியும் உங்களுடைய லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ் பற்றியும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இது 2த்தையும் வந்து யார் பேரில் இதை நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். இப்போ குழந்தைங்களுக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எல்லாமே ஒய்ஃபோடைய இன்கம்ல இருந்தோம், இல்லை ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா அது வந்து ஜென்ஸோடைய அவங்க ஹஸ்பண்டோடைய இன்கம்ல இருந்தோம். ஸோ இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சைல்டுக்கு அப்படின்னும் போது அந்த மணியை அந்த பர்பஸ்க்காக எடுப்பீங்க. ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லாங் டேர்மில் இருக்கும். அது ஒருத்தர்கிட்ட லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது அந்த பர்பஸ்க்காக எடுப்பீங்களே தவிர எதோடைய மணி யார்கிட்ட இருக்குது, எந்த பேஸ்கெட்லன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ அந்த மாதிரி சைல்டு எஜுகேஷன்ஸ் அண்ட் உங்களோட ட்ராவல் ட்ரீம்ஸ், அதே போல் ரிட்டையர்மெண்ட், இதுக்கு எல்லாத்துக்குமே ஈச் பேஸ்கெட்டுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, ப்ராப்பர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இதில் வந்து கார்ப்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாப் அப் வந்து அடிக்வேட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கார்ப்பரேட்டில் நார்மலாக 5 lakhs or 10 lakhsக்கு மேலே உங்களுக்காக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுடைய டாப் அப்புடைய கவரேஜ் வந்து more than 50 lakhs or 1 crore 2 crores அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15% ஹைக் ஆகிட்டு இருக்கு டியூ டு இன்ஃப்ளேஷன் காஸ்ட். அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அடிக்வேட்டாக கவர் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாப்லேருந்து குவிட் பண்ணிட்டாலும் நமக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட கவரேஜ் நமக்கு இல்லை போயிடும். அதெல்லாம் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல உங்களுடைய இன்சூரன்ஸ் கவரேஜ்ல நாமினேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கீங்களா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே அதுல நீங்க நெட் பேங்கிங் நெஃப்ட் பண்ணிருக்கீங்களா, இது எல்லாமே லைஃப் இன்சூரன்ஸ் ஆங்கிள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஒரு லாஸ்ட் விஷயமா நம்ம கப்பல் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டாஸ் எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அவங்களுடைய கண்டிப்பா ஒரு வீட்டு லோன்ஸ்னா பெரிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் பாலிசிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஃபைலிங்ஸ், அதே போல் அவங்களுடைய லாகின் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய இது 2 பேருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யாருக்காவது ஏதாவது அன்சர்டனிட்டி, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அந்த டைமில் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபேமிலிக்கு எதுவுமே தெரியாமல் அவங்க அந்த டைமில் வந்து திணறி போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டாக்குமெண்டேஷன். செகண்ட் வந்து நீங்கள் ஏஜ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய சில்ட்ரனுக்கு வந்து நீங்கள் இதை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணி அதை ஃபைலில் எங்கே வச்சிருக்கோம், ஏது வச்சிருக்கோம் எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கணும். அப்பதான் நாளைக்கு ஏஜ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், அசெட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எதுவுமே அவங்க தெரியாம அவங்க காலத்துல அதை வந்து அவங்க தேடுறதுக்குள்ள உங்களுடைய எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய அசெட்ஸ் அவங்களால கரெக்டா மானிட்டர் பண்ண முடியாம, மேனேஜ் பண்ண முடியாம போயிடுது. அதனால இது எல்லாமே
நீங்களும் சரி இல்லை ஏஜ் ஆனாலும் உங்களுடைய பசங்களும் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணிவிடுங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஜேர்னி கண்டிப்பாக ஸ்ட்ராங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னுடைய அட்வைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ.